சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலோட இன்றைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? நீங்களே பாருங்க. cauliflower potato fingers. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். நினைச்சு பார்த்ததோட சூப்பரா இருக்குது. செம்ம டேஸ்டியான இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம் இப்ப பார்க்கலாம் வாங்க. ஒரு 1/2 கிலோ சைஸில் ஒரு காலிஃப்ளவர் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச காலிஃப்ளவரை மிக்சியில் போட்டு லைட்டாக திரிச்சு எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு தோலை உரித்து மசிச்சு எடுத்துக்கணும். ஒரு முழு குடமிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 2 கலரில் எடுத்துருக்கனால அரை குடமிளகாய் எடுத்துருக்கேன். 1/4 கிலோ பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி 2 பவுலில் வச்சுருக்கேன். 1/4 கப் மல்லி இலை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் வத்தல் தூள், 2 டீஸ்பூன் கறி மசாலா, உப்பு தேவைக்கேற்ப, ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு சாறு எடுத்து வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். எல்லா பொருட்களும் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம். அதை நல்லா உருட்டி ஒரு உருளையான ஷேப்பில் உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி மொத்த கலவையும் உருட்டி வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்து அதில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா போட்டுக்கோங்க. அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கட்டி விழாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா கட்டி விழாமல் இது மாதிரி நல்லா இருக்கணும். நம்ம உருட்டி வச்ச உருளைகளை இதில் போட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. அதை எடுத்து ரஸ்க்கு தூளில் இப்படி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. ரஸ்க்கு தூள் எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். எல்லா கலவையும் உருட்டி ரஸ்க் தூள் தடவி ரெடி பண்ணி வச்சிட்டோம். இது மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வானிலையில் எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ள காய்கறியெல்லாம் நல்லா வேகும். வெளியே உள்ள ரஸ்க்கு தூளும் நல்லா மொறுமொறுன்னு வரும் கருகாமல். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிஞ்சிருக்கும். அந்த டைமில் நீங்கள் வெளியே எடுத்துடலாம். உள்ள காய்கறியும் நல்லா வெந்திருக்கும். நம்மளோட காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு ஃபிங்கர் ரெடி ஆயிடுச்சு. அதோட நீங்கள் மயோனஸும் அல்லது டொமேட்டோ சாஸும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்களின் அளவு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைன்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.